எந்த தாயாவது ஒரு 40 வயசு பொம்பளையோட ஒரு பிள்ளைய சேர்த்து விட்டுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு மூளை இல்லையாங்க? ஹவுஸ் ஓனர் அந்த அக்கா அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லிச்சு, நான் ஒண்டியா படுத்துக்கிறேன்டா, எங்க வீட்டுல படுக்க 2 பசங்கன்னு சொல்லிச்சு. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அமிர்தமா இருக்குன்னு. சரி நம்ம பையனை விட பெரிய பசங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சேன். அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 4 வருஷமா தொடர்பு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க, இவங்க கிட்ட கிடையாது. இந்த அம்மா ஒண்டி தான் இருக்கு. காதல் இல்லடா, காதல் எல்லாம் பொய். டேய் அது ஓலை வீடு படுத்துக்கடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 மாசம் வரலாம் அப்படியே தாயம் புள்ளியமா தான் இருந்தாங்க. நீ சொன்னீன்னா டக்குன்னு ஓடி போய் லுங்கி கட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறப்ப இவங்க உறவு வந்து எனக்கு தெரியாமலே இருந்தது. அக்கம் பக்கம் ஆனா சொன்னாங்க, இவ ஒரு மாதிரியானவோ, நீ வந்து விடாத சித்ரா அப்படின்னாங்க. மாப்பிள்ளையே நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாரு. நிறைய பேர்கிட்ட போற அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டு சொன்னேன் மேடம், இவங்க யாரும் நம்பல. எல்லாம் கள்ள தொடர்பு தான். இவன் பொண்டாட்டிக்கு மளிகை கடைக்காரனுக்கும் தொடர்பு இருக்குதான், அதனால வந்து குழப்பம் நாயா இது. குடிச்சிட்டு சொல்லவா இவங்க யாரும் இதை நம்பவே இல்லை. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். நீங்க பாத்திருக்கீங்க ஆல்ரெடி? அதாவது ஒரு செல்லுல பார்த்தேன் மேடம். பையன் செல்ல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க, இவங்க டெலீட் பண்ணாது இருந்தது, நான் பார்த்துட்டேன். என்னடா அதெல்லாம்? முதல்ல தம் அடிச்சேன், அப்புறம் தண்ணி அடிச்சேன், இப்ப ஒரு வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்த்தேன். அது இந்த மாதிரி கருத்துக்கு ஒண்ணு நீ பண்ண முடியாது, என்ன பண்றே பண்ணிக்க. ஒண்ணு தானே பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு 100 ஸ்டில்லுதுன்னு சொல்லி பயமுட்டணும். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன் பேசுற நீ? ஆளுங்க ஆம்பளை ஆளா இருந்தா கூட அடிக்க போவோம் அந்த அம்மா. அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், ஆளுங்க பயமா இருக்கும் அதை பாக்குறது. மரியாதையாடா வேணும் உனக்கு மரியாதை. ஆனா இவங்க காணாம போனதுமே நானு யாரு காணாம போனாங்க? எங்க பையனும் அந்த அக்காவும் போயிட்டாங்க வீட்டை விட்டு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசு ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். இவங்க 2 வருஷமா தொடர்பு இருக்காங்க. அவங்க பையனே பாத்துட்டான் நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துன்னு இருந்தது அவங்க பையன் பாத்துட்டான். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. பாத்துட்ட பிறகு நாங்க வேலைக்கு போயிருந்தோம். அப்புறம் பையன் பார்த்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். எங்க பையனை சரியான அடி அடிச்சுட்டு இருக்கிறான். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். பேர் என்ன? என்ன பாரு மேல ஒரே கம்ப்ளைண்டா இருக்குப்பா. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி. வீட்டுல இடம் பத்தலன்ட்டு அவங்க கிட்ட கேட்டாங்க, என் பையனை மட்டும் படுக்க வச்சுங்க அப்படின்னாங்க. சரி நானும் போய் இருந்தேன். குட் மார்னிங். ஐயோ உங்களுக்கும் குட் மார்னிங். இருந்தப்ப அவங்களுக்கும் யாருமே இல்லை. அப்படியே என்ன என்ன எழவி அது? அவங்கள பார்த்து அம்மா மாதிரி தெரியல. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அப்பா வீட்டுல வந்து வீட்லயே உட்காந்து குடிப்பாப்ல. அது இல்லாம பக்கத்து ஏரியால இருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கூட தப்பான முறையில இருப்பாப்ல. பண்ட ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்டேன். என்ன சொல்றேன்? அப்போ உங்க அப்பாவுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவர் தப்பு பண்றாருங்கிறதுக்காக அது ஒரு காரணம் காட்டி நீ தப்பு பண்றப்பா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உங்க பேருமா? சாந்தி. யாரம்மா அது? பையன் மாதிரி பாத்துங்கன்னு சொல்லிருக்காங்க. சொன்னது உண்மைதான் மேடம். நீங்க பையன் மாதிரி கேளுங்க, நான் சொல்லிட்டு வரேன். காதல் இல்லடா, காதல் எல்லாம் பொய். அப்ப சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2 வாரம் கழிச்சு தப்பான முறையில என்கிட்ட நடந்துக்கிட்டான். சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரல ஆட்டுறேன். நான் விரல ஆட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். நமக்கு கேட்டுக்கோங்க, அடிச்சனா என்ன கேள்வி? தொடப்பகத்தை எடுத்துட்டு எல்லாம் இருக்கட்டும், மறுபடியும் எப்படி இந்த உறவு ஏற்பட்டுச்சு? பாக்குறேன் வெட்டி தாங்க மாட்ட பாக்குறேன். என் பேரு தான் பேபி. இந்த விஷயத்தடா பேய். அவங்க அம்மா தான் மேடம் என்கிட்ட வந்து, நீ பாத்துக்கோ, எனக்கு எது எங்க வீட்டுக்காரி எது என் புள்ள எதுன்னு தெரியாம நான் போய் படுத்துறேன் போதையில. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த மாதிரி அவன் தப்பு பண்றான், சரியில்லை, நீங்க வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது வேற ஒரு தாயா இருந்தா கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா சொல்லுங்க? என்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு 4 பச்சை கிளியை பத்தினா வச்சுக்கோங்க,
கிளி ஜோசி பார்த்தா பொழைச்சிருப்பான். அவங்க அம்மாவே உள்ள விட்டுட்டு வெளியே டீயை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி கது தட்டிக்கிட்டே நிப்பாங்க மேடம். நின்னு கொடுத்துட்டு போவாங்க எங்களுக்கு பிஸ்கட்டும் டீயும். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பி விடுறதா இருந்தாங்க. அவங்க பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. கேட்ட எந்த தாயாவது ஒரு 40 வயசு பொம்பளையோட ஒரு பிள்ளைய சேர்த்து விட்டுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு மூளை இல்லையாங்க? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு? நீங்க தண்ணி அடிக்கிறது, வீட்டுல வேற ஒருத்தரை கூட்டிட்டு வருது, அந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? அந்த அம்மா தான் கூட்டி விடுதாத்த. அந்த அம்மாவோட ஃப்ரெண்ட். இப்படி பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கூத்தாடிங்க. கூத்தாடிச்சுட்டு அந்த பையனை சொல்லுவானே, இது எலக்ட்ரிக் சுடுகாடு. அந்த அம்மா என்னன்னா இவங்க பிரச்சனை கேட்க கூடாதுன்றதுனால அவங்க சொந்தக்காரியே கூட்டிட்டு வந்து விடும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சொன்னா தெரியுமா? பெரியவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா பசங்க கெட்டு போகாம என்ன ஆகும்? ஒரு கலாச்சாரம் என்னன்னு தெரியாதாங்க, பாரம்பரியம் என்னன்னு தெரியாதாங்க. இவ்வளவு கேசட் இங்கிலீஷ் கேஸ் தள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டு பாத்துட்டு இருக்கிறேன். இது ஏதுன்னு கேட்டா எங்க அப்பா பார்த்த கேசட்னு சொல்றான். என்ன வளர்த்திருக்கீங்க புள்ளைய? பொய்யா உண்மையானு கேளு. உங்களுக்கு எங்க போச்சுங்க? நீங்க பொம்பளை தானே? ஐ ஹவ் அண்டர்கான் ஒன் ஆபரேஷன். நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. உங்க பேரு சொல்லுங்க. சுப்பராஜ். யாருமா அது? ஆட்டோ டிரைவர். எங்க வீட்டுக்கார விட்ட கையோட அவர் கூட தான் இருந்தேன். இந்த மாதிரி ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல, பின்ன 4 பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். உங்களேதான் அவன்கிட்ட இருக்க வேண்டாம், என் பிள்ளைகிட்ட வந்து இருந்து கூட்டிட்டு வந்து விட்டதே அவங்கதான், காலி பண்ணிட்டு வந்தது அவங்கதான். உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். சொல்ல மாட்டேன். எந்த தாய் அதை சொல்லவே வெக்கமா மாட்டா. இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்ல? அக்கா யூனிவர்சிட்டி போட்டு இப்படி போய் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? அவன் போய் சொல்றான், அவன் போய் சொல்றான். என் புள்ள கூட இருந்தா நீங்க வந்து இருந்துடுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி. எந்த தாயாவது இப்படி பேசுவலா? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறது. சீவல் பெருசா சிதற பெருசா தெரியலையே. என் பிள்ளைய நான் அவங்கள்ட்ட விட மாட்டேன் மேடம். அவங்க விட்டுட்டு வாங்கி தின்னாங்க மேடம் என்கிட்ட. நீங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியும். நான் என் பிள்ளைய நான் விட மாட்டேன் மேடம். இன்னொரு பொம்பளைட்டு இந்த மாதிரி வயசோட அவங்க விட்டுட்டு 4 வருஷம் ஆச்சு மேடம். அந்த பையன் என்கிட்ட வந்து ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இது பாருப்பா, இப்போ இதோட விட்டுறணும், புரியுதா? வாயை தொட்டு பேசு. வாயில புண்ணா, வாந்தி வருதா? சாந்தி, நீங்க எனக்கு கேரண்டி கொடுக்கணும், அந்த பையனை என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, சரியா? கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.